ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ரீஸ்டோர் வந்து இப்படிதான் பண்றது. ரீஸ்டோருக்கும் பேக்கப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, ரீஸ்டோர் பண்றப்ப MySQL கொடுப்போம், பேக்கப் எடுக்கிறப்ப MySQL டம்ப்னு கொடுப்போம். அவ்வளவுதான். இந்த ஆரோ மட்டும் டைரக்ஷன் மாறணும். ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா பேக்கப் எடுக்கிறீங்க, லெஃப்ட் சைட்ல நோக்கி பாயிண்ட் பண்ணிருக்குன்னா உள்ள வருது MySQL கொண்டு ரீஸ்டோர் பண்ண போறீங்க. இந்த டைரக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரீஸ்டோர் பண்றப்ப நிறைய எரர் வரும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது பாருங்க. நான் ரீஸ்டோர் பண்றேன், உள்ள டேபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லுது. நம்ம கதைப்படி என்னாச்சு, இந்த டேட்டாபேஸ்ல ஒரே ஒரு இது மட்டும் தான் டெலீட் ஆச்சு. அதுக்கு அதுக்காக நம்ம ரீஸ்டோர் பண்ண பாக்குறோம். இப்ப மிச்சதெல்லாம் அங்கதானே இருக்கும். அப்ப இந்த எக்ஸிஸ்ட் எரர் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் டேபிள் ஏற்கனவே இருக்கு. MySQL stops execution immediately. Remaining binlog events are not applied. அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் அப்ளை ஆகாது. இது வந்து நார்மல் தான். எப்பன்னா, இந்த டேட்டாபேஸ் ஏற்கனவே இருக்கு, உள்ள இருக்கிற எல்லா டேபிள்ஸும் ஏற்கனவே இருக்குது. நீங்க வந்து பைனரி லாக்ஸ் நிறைய தடவை நீங்க அப்ளை பண்ணி ரீப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வரும். இது நார்மல் தான். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒன்னும் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் கிளீனா டெலீட் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்றது. அப்ப கிளீனா வந்து உட்காந்துரும். எப்படின்னா, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுட்டு புதுசா பொருள் வாங்கி வந்து வைக்கிற மாதிரி. இல்ல, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் இருக்கட்டும், ஒன்னே ஒன்று உடஞ்சதை மட்டும் நான் வாங்கி வந்து வைக்கிறேன், இன்னொரு இடத்துல காப்பி வச்சிருந்தேன் அதை கொண்டாந்து வைக்கிறேன் அப்படின்னா, அப்ப ஏற்கனவே இருக்குன்னு நிறைய சொல்லும்ல, அந்த ஜாமா இருக்கு, இந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரிதான் இந்த இது. அப்படி ஞாபகம் வச்சுங்க, கம்பேர் பண்ணிக்கிங்க. ஒண்ணு ஃபுல்லா சுத்தம் பண்றது, கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ரீஸ்டோர் பண்றீங்கன்னா கிளீனா வந்துடும் உள்ள. இப்ப இது என்னன்னு பாருங்க. இந்த ரீஸ்டோர் டாட் எக்ஸல் SQL ஃபைல் இருக்குல்ல, அதை போயுமே நீங்க எடிட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணி விடலாம், இல்ல ரிமூவ் பண்ணி விடலாம். எதெல்லாம் இப்ப அக்கௌண்ட்ஸ் டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லுதுன்னா, அக்கௌண்ட்ஸ் டேபிள் போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, கிரியேட் டேபிள் அக்கௌண்ட்ஸ், அதை போய் கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா ரன் ஆகுறப்ப, ரீஸ்டோர் பண்றப்ப அது ரன் ஆகாது. அதை தான் இப்படி சொல்றாங்க. நீங்க எரர் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கலாம். ஹைஃபன் ஹைஃபன் ஃபோர்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா எத்தனை எரர் வந்தாலும் ஸ்கிப் பண்ணி விட்டு அடுத்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெளிவா தெரியுது இதெல்லாம் ஏற்கனவே உள்ளதுதான்ப்பா, இதெல்லாம் எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, அதனால நீ ஸ்கிப் பண்ணிட்டு எது டெலீட் ஆயிடுச்ச அந்த லைனுக்காக தான் நான் ரீஸ்டோரே பண்றேன் அப்படின்னா ஹைஃபன் ஹைஃபன் ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸிட் வருது, டேட்டாபேஸ் எக்ஸிட், டேபிள் எக்ஸிட், உங்களோட சர்வர்ல இருக்கிற எல்லா இஷ்யூவையும் ஸ்கிப் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கண்டினியூஸ் அப்ளைங் ரிமைனிங் பென்லாக் ஈவென்ட்ஸ். ஒருவேளை ஹைஃபன் ஹைஃபன் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, எங்க எரர் வருதோ, இந்த எக்ஸிஸ்ட்னு எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த எரர் வந்தோடனே நிப்பாட்டிடும். அடுத்து அதுக்கப்புறம் இருக்கிற லைன்ல இருக்குல்ல, அதெல்லாம் அப்ளையே ஆகாது. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கிற பின்லாக் ஃபைல்ல உள்ள ஈவெண்ட்ஸ் எதுவுமே அப்ளை ஆகாது.
ஒரு ஆப்ஷனை மொத்தமா டெலீட் பண்ணிட்டு அப்ளை பண்றது. இன்னொரு ஆப்ஷனு அந்த ஃபைலை ஓபன் பண்ணீங்கன்னா, நான் ஏற்கனவே ஸ்கிரீன்ஷாட்ல காமிச்சல நோட் பேட் மாதிரி தான் இருக்கும். ஓபன் பண்ணீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணி விட்டு எதெல்லாம் எக்ஸிட் வருதோ அதை கமெண்ட் பண்ணி விட்டு நீங்க ரன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா புதுசா ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அங்க பாயிண்ட் பண்ணி நீங்க ரீஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஒரு புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாபேஸ் நேம இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, பேக்கப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்டை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நோட்பேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற கமெண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே இந்த டிபி நேம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. அப்ப என்ன ஆகும்னா இதுக்கு அப்புறம் வருது இல்ல ரீஸ்டோர் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற எல்லா லைனும் எங்க ரன் ஆகும்னா இந்த டிபில ரன் ஆகாத மாதிரி மாத்திட்டோம்ல, இதுல இருந்து இதுவா இப்ப இதுலதான் ரன் ஆகும். இப்ப இப்படி பண்ணிட்டீங்கன்னா கிளீனா எந்த கான்ஃபிளிக்டும் இல்லாம சூப்பரா உள்ள போகும். இது இன்டர்வியூ சேஃப் ஆன்சர், இன்டர்வியூல கேட்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்லாக் அஸ்யூம்ஸ் a clean starting point, usually restore full backup, then apply bin logs, binary logs. நீங்க ஸ்டெப் 1 கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணீங்கன்னாவே இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்துட்டே இருக்கும். டேபிள் எக்ஸிஸ்ட், டிபி எக்ஸிஸ்ட், இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நீங்க திருப்பி திருப்பி இந்த எரர்ஸ் வருதுன்னா அதையே ஃப்ளோவை திருப்பி திருப்பி பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணீங்கல்ல, ஒன்னு கமெண்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதை பாயிண்ட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஹைஃபன் ஃபோர்ஸ் போட்டு ஓவர் ரைட் பண்ணி விடணும். ஸ்கிப் பண்ணி அடிச்சோம். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. binlog restore on non-empty DBs like replaying history where the feature already exists. இது என்ன அப்படின்னா நீங்க புதுசா ஒரு எம்டி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அங்க நீங்க ரன் பண்றீங்கன்னா ரீஸ்டோரை, அது எப்படி அப்படின்னா மொத்த வரலாறையும் நீங்க புதுசா ரீப்ளே பண்ற மாதிரி. எந்த பிரச்சனையும் இருக்காது, அழகா உங்களுக்கு எதிர்காலம் அழகா தெரியும் அப்படிங்கிற மாதிரி எந்த எரருமே இல்லாம அழகா கிரியேட் ஆயிரும். அதுதான் ஒரு நகைச்சுவை மாதிரி. இது நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க ரெக்கார்டு கரெக்டா இருக்குதா ஒரு டேபிளையும் போயிட்டு செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு போட்டு பாத்திரலாம். இது செஞ்சது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட்டா இது பண்ணிருப்பேன். இன்கிரிமெண்டல் பேக்கப் வந்து MySQL binlog C:, நம்ம பாத்துல ஒரு இதுல காப்பி பண்ணி வச்சிருந்தோம்ல, அங்கேருந்து எடுத்தாந்து MySQL கனெக்ட் பண்ணி ரன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரன் பண்ணணும். பைனரி லாக்ஸ் இருக்கிற கண்டென்ட்டை MySQL சர்வரை கனெக்ட் பண்ணி உள்ள ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முறையில தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா லாஸ்டா உள்ள சேஞ்ச் வரையும் அப்டேட் ஆயிரும். நம்மளோட கதைப்படி MySQL binlog எந்த பாத்துல இருக்கோ அந்த பைனரி லாக் ஃபைல் நேம் ஃபுல் பார்த்து பைப்பு MySQL -u root -p அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உள்ள அடுத்த லைன்ல பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் நீங்க இதே லைனை ரிப்பீட் பண்ணணும். இந்த பண்ணிருக்கேன் பாருங்க, எல்லாத்துலயும் எக்ஸிஸ்ட் நிறைய எரர் வருதா? இது பாயிண்டிங் டைம் ரெக்கவரி அப்படின்னா எனக்கு இந்த டெலீட் ஆகுறதுக்கு முன்னால உள்ள டைம் தெரியுதுன்னு வச்சுங்க, அதை குறிப்பிட்டு அதோட எனக்கு நிப்பாட்டு அப்படின்னு சொல்றது பாயிண்டிங் டைம் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வரையும் எனக்கு ரெக்கவர் பண்ணா போதும். ஏன்னா இந்த பிரச்சனை நடந்துச்சு 6/24க்கு, எனக்கு 6/23 வரையும் கொண்டாந்து நிப்பாட்டுப்பா, அது வரையும் நல்லா இருந்துச்சு டேட்டாபேஸ். 6/24 தான் டெலீட் ஆயிடுச்சு ஒரு சில டேட்டா அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்டாப் டைம் கொடுத்து பைனரி லாக ரீஸ்டோர் பண்றீங்க இன்கிரிமெண்டல் பேக்கப்ஸ் அப்படின்னா அதை பாயிண்டிங் டைம் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காகன்னா குறிப்பிட்ட பாயிண்ட்ல எனக்கு ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு. இங்க பாருங்க, MySQL binlog நார்மலா ஃபுல் பேக்கப் எப்படி ரீஸ்டோர் பண்ணோம், MySQL கொடுத்து பண்ணோம். பைனரி லாக் எப்படி பண்றோம், MySQL பைனரி லாக், அதுதான் ஷார்ட்டா binlog.
பார்த்து எந்த பைனரி லாக் பைப்பு கோட் போட்டிருந்தா அது பைப் சிம்பிள்னு சொல்லுவோம். MySQL -u root -p அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். என்டர் அடிச்சிங்கன்னா இந்த சர்வரில் கனெக்ட் பண்ணி இந்த இருக்கிற ஃபைலை போய் எழுதிரும். ஸோ ஒரு சில நேரம் இந்த மாதிரி ஃபைல் இல்லை அப்படின்னா அந்த பாத்தில் நீங்கள் ஃபைலை கரெக்டாக காப்பி பண்ணியிருக்க மாட்டீங்க, பாஸ்வேர்டு தப்பு, இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சரி பண்ணிக்கணும். அக்சஸ் இருக்காது சில நேரம். எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? இதை அந்த இன்னொரு ஃபைல்ல பார்த்தோம்ல அந்த தான் அது. இந்த எக்ஸிஸ்ட் வந்தோடனே எப்படி பண்றது அப்படின்னு சொன்னோம்ல, டிராப் பண்ணிட்டு பைனரி லாக் இது பண்ணீங்கன்னா இது வந்து வேற டேட்டாபேஸ், அடுத்த டேட்டாபேஸ் எக்ஸிஸ்ட்னு வருது பாருங்க. அப்ப அந்த லாக் டெமோவை நீங்க டிராப் பண்ணணும். டிராப் டேட்டாபேஸ் லாக் டெமோ. இது ஃபுல்லா நான் செஞ்சு பார்த்ததுல ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்க ரெஃபர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு ஃபாஸ்டா பேக்கப் ரீஸ்டோர் பண்ண பார்க்குறேன். இதுல ஃபுல்லாவே இருக்கும் டீட்டெயிலா. நீங்க இதுவரையும் பார்த்தாவே போதும். இந்த ஹோம்ஒர்க் வந்து ஃபுல் பேக்கப் எடுக்கிறது, ஒரு டேபிளை மட்டும் பேக்கப் எடுக்கிறது, ஒரு புதுசா ஒரு டேட்டாபேஸை ரீஸ்டோர் பண்றது, பைனரி லாக் எனேபிள் பண்றது, அதுக்கப்புறம் பாயிண்ட் டைம் ரெக்கவரி டெஸ்ட் பண்றது. ஸ்கிரீன்ஷாட்டோட தான் போட்டிருப்பேன். யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும், உங்களுக்கு கிளாரிட்டியா. கடை செஞ்சு பார்ப்போம். செஞ்சதுல எப்படி நினைக்கிறேன். SQL டபுள் கிளிக் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. யூசர் நேம், பாஸ்வேர்ட், போர்ட் நம்பர், சர்வர் நேம், ஓப்பன். சர்வீஸ் அப்ல இருந்துச்சுன்னா உள்ள போயிடுச்சு. இப்போ நான் இங்க போய் பண்ணாம டூல்ஸ்ல போயிட்டு லான்ச் கமாண்ட் லைன். எல்லாருக்கும் HDSQL யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா ஐ நீட் ஹெல்ப் INH அப்படின்னு சாட்ல போடுங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். HDSQL எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியும்னு நம்புறேன். தெரியாதவங்க INHன்னு எனக்கு டைப் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். லான்ச் கமாண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உள்ள ஓடும். எந்த சர்வர்ல இருக்கோம்னா அப்படி பார்த்துக்கலாம். எந்த லாகின்ல இருக்குங்கிறது இந்த இதில் பார்த்துக்கலாம். குமார் பிசிங்கிற சர்வர்ல DMT_admin ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கேன். பேஸ்ட் பண்றேன். அப்படியா இல்லையா? கிரியேட் டேட்டாபேஸ் நேம். இப்போ பேங்க் DB ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன். அந்த DBயை யூஸ் பண்ணிட்டேன். இங்க இருக்கான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ரெஃப்ரெஷ் வந்துருச்சு பாருங்க நம்ம கிரியேட் பண்ணது. ஆனா டேபிள் எதுவும் இல்லை, 0 பைட்ஸ்ன்னு காமிக்கிட்டு பாருங்க, தெரியுதா? இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். என்ன? பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேர்ல கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வரும் பாருங்க. இப்போ வருது பாருங்க, தெரியுதா? பேங்க் அக்கௌண்ட் 16 கிலோபைட். அடுத்தது டேட்டா இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் இன்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓடிச்சா 3 ரோஸ் இன்செர்ட் ஆயிடுச்சு பாருங்க. இங்க போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும் இருக்குல்ல, டேட்டா போய் பாத்தீங்கன்னா தெரியும் 3 ரோ வந்துருச்சு பாருங்க பேங்க் அக்கௌண்ட் டேபிளுக்கு. இப்போ இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? பேக்கப் எடுக்கிறது மூலமா. எப்படி பேக்கப் எடுப்போம்? இந்த கமாண்டை ரன் பண்றது மூலம். பேங்க் DB full. இன்னைக்கு என்ன டேட்டு? 11/26. அதுக்கு முன்னால இது டைரக்டா நம்ம போய் ரன் பண்ண முடியாதுல்ல. எங்க போய் ரன் பண்ணுவோம்? இதா இருக்கு பாருங்க, C ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MySQL. ஏன்னா நம்ம MySQL சர்வர்ல இன்ஸ்டால் பண்றப்ப இந்த இன்ஸ்டாலேஷன் எல்லா யூட்டிலிட்டிஸ் இந்த பின் ஃபோல்டர்ல தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல MySQL சர்வருங்கிறது தேடுங்க. இருக்கா? இங்க போயிட்டு பின் இதுக்குள்ளதான் கிடக்கும். இங்க பாருங்க, நம்ம MySQL பேக்கப் தானே, டம்ப் தானே ரன் பண்ண போறோம். தான் இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பேக்கப்பே எடுக்கிறோம்.
ரீஸ்டோர் பண்றப்ப MySQL யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ரீஸ்டோர் பண்றோம். தெரியுதா? அதுக்காக தான் இந்த பாத்துக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு வேலை செய்யணும். அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும், ஓபன் பண்ணணும். எப்பயுமே கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்றப்ப ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அக்சஸ் பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டரா ஓபன் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் வந்து அந்த பாத்துக்கு மாறிடுறேன். மாறிட்டேன்னா இப்ப அதை ரன் பண்றீங்க அப்படின்னா கடகடன்னு வந்துடும். ரன் பண்ணலாமா? எப்படி எடுக்கும்னா அதுக்கு முன்னால சி டிரைவ்ல பேக்கப்ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கணும். நான் செஞ்சு பார்த்தேன், அதனால நம்பிக்கையா எனக்கு தெரியும் அங்க இருக்குன்னு. பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கா? upskill@26 தான் நினைக்கிறேன். போயிடுச்சு பாருங்க. ரைட்டா இருந்ததுனாலதான் அடுத்த ஸ்டெப் போயிடுச்சு. இப்ப சி டிரைவ்ல பேக்கப் நான் போய் பார்த்தேன் அப்படின்னா பேங்க் டிபி ஃபுல் நெடெட் இருக்கான்னு பாப்போமா? இருந்துச்சு பாருங்க. தெரியுதா? 3 கிலோபைட்ஸ், ரொம்ப சின்ன டேட்டாபேஸ். தெரியுதா? இதுதான் ஃபில் பேக்கப். கிளியர் தானே இது? ஓகே, ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்லியிருக்காங்க. பாக்கி எல்லாரும் ஐடிஎஸ்பிஎல் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நம்புறேன். இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கூட அனுப்புங்க. இப்போ வந்து ஃபில் பேக்கப் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? ரீஸ்டோர் செஞ்சு பார்த்தலாமா? ரீஸ்டோர் பண்றது இதே கமாண்ட் தான். ஆனா என்ன கொடுக்கணும்? கரெக்டான ஃபைல கொடுக்கணும். நம்ம இப்போ பேக்கப் எடுத்தது என்னது? MySQL -u ரூட் பாஸ்வேர்டுக்கு -p. எந்த டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ண போறோம்? அந்த டேட்டாபேஸ். இப்ப நான் என்ன பண்றேன், சும்மா நம்ம தான் பேக்கப் வச்சிருக்கோமே, ஒரு ரோ தூக்கிட்ட பாருங்க. இப்ப குமார் வெண்பா 2 ரோ தான் இருக்குது, 3 ரோ இருந்ததை காணும் பாருங்க. தெரியுதா? இப்ப நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். இங்க பேங்க் டிபி 1ல தான் ரீஸ்டோர் பண்ண போறோம். பாருங்க, அதான் ஃபுல் பேக்கப் வச்சிருக்கோம்ல. அல்லமா பேங்க் டிபி 1 ஆரோ எங்கிட்ட இருக்கணும்? லெஃப்ட் சைடு. ரீஸ்டோர் தானே பண்ண போறோம். எங்க வச்சிருக்கோம் பேக்கப்? அந்த பார்த்த அச்சிட்டு சகாம அந்த பேக்கப் ஃபைல் எங்க இருக்குதோ அதை கரெக்டா கொடுக்கணும். 11/02/2026 டாட் எஸ்கியூஎல். கரெக்டா? ஃபைல் நேம் ஏதாவது மிஸ் ஆகுதா? ரன் பண்ணலாமா? பாஸ்வேர்டு கேட்கும். தி upskill@26 போயிட்டு இருக்குன்னா பெரிய பேக்கப்னு வச்சுங்க, போயிட்டே இருக்கும். நம்ம போயிட்டே இருக்கா அப்படின்னு இங்க வந்து பார்க்கலாம். எப்படின்னா நம்ம சின்ன பேக்கப் ஃபைலுங்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சிருது. நம்ம பாக்குறது கூட அதுக்கு நேரம் கொடுக்கல. எப்படி பார்ப்போம்னா ஷோ ஃபுல் ப்ராசஸ் லிஸ்ட், என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குதோ அதை இங்க வரும். இப்படி ரன் பண்ணீங்கன்னா இங்க சொல்லும் இந்த மாதிரி இன்சர்ட் ஆயிட்டு இருக்கு, அப்டேட் ஆயிட்டு இருக்கு, டெலிட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்க கரெக்டா சொல்லும். எந்த யூசர் வழியா, எந்த சர்வர்ல, எந்த டிபில என்ன எக்ஸிக்யூட்டிங்ல இருக்கு அப்படின்னு அழகா சொல்லும். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்கும். நம்மளது ஒரு குட்டி டேட்டாபேஸ்ங்கிறதுனால கடகடன்னு முடிஞ்சிருச்சு. சரி, பேக்கப் எடுத்தேன், பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணிட்டேன். இருக்கான்னு பாப்போமா? டேட்டாவை வந்துருக்குமா? வந்துச்சு பாருங்க. இந்த ரோ தான் நம்ம டெலீட் பண்ணோம். பேக்கப் எடுத்தேன், பேக்கப் எடுக்கிறப்ப என்ன இருந்துச்சோ அப்ப இந்த 3 ரோவும் இருந்துச்சு. அது கிளியர் தானே? அந்த பேக்கப்பை யூஸ் பண்ணி திருப்பி இதே டிபியை ரீஸ்டோர் பண்ணேன். ரீஸ்டோர் பண்ணிட்டு போய் பாக்குறேன், நான் டெலீட் பண்ண ரோவும் வந்துருச்சு. இப்ப புரியுது இல்ல? பேக்கப் எப்படி எடுக்கிறோம், எப்படி ரீஸ்டோர் பண்றது கிளியர் தானே?
நீங்க கரெக்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு போய் இப்படி கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட டேபிள் நேம் என்ன, பேங்க் அக்கௌண்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பேங்க் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலா கவுண்ட் ஸ்டார் போட்டு பார்ப்பாங்கன்னா உள்ள இருக்கிற டேட்டா அவ்வளவு சீக்கிரம் பார்க்க கூடாதவங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்டட். டிபிஓவா இருந்தாலுமே அங்க உள்ள டேட்டா பர்சனல் டேட்டாவா இருக்கும், ஒருத்தவங்களோட பர்சனல் டேட்டா, கஸ்டமர் டேட்டாலாம் இருக்கும். அதனால எல்லா டேட்டாவும் அலௌடு கிடையாது டிபிஏவுக்கு பாக்குறதுக்கு. அதனால பெட்டர் நீங்க கவுண்ட் ஸ்டார் போட்டீங்கன்னா எத்தனை கவுண்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இதை நீ அப்படியே சொல்லிட வேண்டியதான் அப்ளிகேஷன். இத்தனை ரெக்கார்டு இருக்குப்பா, நீ வெரிஃபை பண்ண எல்லாம் கரெக்டா இருக்கா, பழையபடி வந்துருச்சா, நான் ரீஸ்டோர் பண்ணிட்டேன், யூ செக் யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லி நீங்க மெயில் அனுப்பிச்சிடலாம், உங்களை செக் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த பைனரி லாக்ஸை ஒர்க் பண்ணி பாருங்க. நான் செஞ்சிருக்கிறபடியே செஞ்சு பாருங்க. நான் ஸ்கிரீன்ஷாட்டோடய போட்டிருப்பேன். ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த HDSQL வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ஒரு 1 மினிட் தான் வரும் அது. கூகுள்ல போயிட்டு HDSQL டவுன்லோட் அப்படின்னு தேடுங்க. இது கிளியர் தானே? இப்படி தேடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும் டவுன்லோட் HDSQL. இது கொடுத்துட்டு உங்களுக்கு போர்ட்டபிள் ஃபைலா வேணுமா இல்லை இன்ஸ்டாலரா வேணுமா, எதுவோ யூஸ்வலா போர்ட்டபிளே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலு டவுன்லோட் ஆக கேட்கும். இந்த போயிட்டு இருக்கு பாருங்க, முடிஞ்சிருச்சு. இதை ஓபன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு HDSQL நெக்ஸ்ட் ஆயிட்டு இருக்கா. எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சா. இப்போ போயிட்டு இந்த ரெகுலர் செட்டப் தெரியுதா, அப்ளிகேஷன் ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போனீங்கன்னா ஓடிடும். அவ்வளவுதான், வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே இருக்கு, அதனால டக்குனு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீவை கிளிக் பண்ணி நீங்க எந்த சர்வர் கனெக்ட் பண்ணணும், அந்த சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, நீங்க அதுக்கு முன்னால MySQL இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், அந்த சர்வர் நேம் தெரியணும், அதுக்கு முன்னால யூசர் பாஸ்வேர்டும் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் கொடுத்து ஓபன் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். இப்படிதான் HDSQL யூஸ் பண்றது. MySQL ஒர்க் பெஞ்ச் எப்படி யூஸ் பண்ணோம்னா, MySQL இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா MySQL சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டிபி எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா ஏற்கனவே கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா நீங்களா இன்புட் பண்ணி போகணும். இந்த இடத்துல இப்படி வந்துடும். ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்கேன், அதே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிடும். இல்லை அப்படின்னா டேட்டாபேஸ்ல போயிட்டு கனெக்ட் டு டேட்டாபேஸ், இங்க நீங்க கொடுக்கணும் எந்த டேட்டாபேஸ் சர்வர் நேம் என்ன போர்ட், டிஃபால்ட் போர்ட்டு தான் 3306. எந்த யூசர் நேமா கனெக்ட் பண்ண போறீங்க, ஸ்டோர் இன் வால்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணணும். ஒரு தடவை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை என்டர் பண்ண தேவையில்ல. லாக்கர்ல ஸ்டோர் பண்ற மாதிரி அதை வச்சுக்கும். நீங்க இங்கேருந்து எடுத்து எடுத்து பயன்படுத்திக்கும். அடுத்த தடவை ஜஸ்ட் இங்க போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிரும் உங்க சர்வர். இப்படிதான் MySQL ஒர்க் பெஞ்ச் கனெக்ட் பண்றது. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், லாஸ்ட் கிளாஸ் எத்தனை இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஒரு 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் லாக் டிரான்சாக்ஷன் பொறுத்து. சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பேக்கப் எப்படி எடுக்கிறது, ஒரு டேபிள், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணி ஃபில் பேக்கப்பு, இன்க்ரிமெண்டல் பேக்கப்பு, ஃபில் பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணி பார்த்துட்டோம். உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா இன்க்ரிமெண்டல் பேக்கப்ல நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க, ஈஸி தான். நான் ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் செஞ்சிருக்கிறத
ஸ்கிரீன்ஷாட்டாவே இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் நான் செஞ்சது, இதெல்லாம் இந்த பச்சை கலர் இப்படி இருக்குல்ல, அதை நீங்க ரெஃபர் பண்ணி கூட செஞ்சு பார்க்கலாம். செஞ்சுட்டு ஏதாவது எரர் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க, ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? புதுசா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டயத்தை குறைச்சி. யாராவது ரெடி அப்படின்னா சாட்ல சொல்லுங்க. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி காமிக்கிறதுனால கூட ஓகே தான், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். யாராவது ரெடியா இருக்கீங்களா? இதுதான் கேட்குறேன். ஷேர் யுவர் ஸ்க்ரீன் அண்ட் ஷோ எனி கமாண்ட்ஸ் எக்ஸிகியூஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் கிளாஸ். யாரும் ரெடி இல்லை அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல கூட ரெடியா இருங்க. எல்லாருமே கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்க, நல்லா திறமையா நிறைய நல்லா படிச்ச மாதிரியும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்த மாதிரியும், நல்ல ஸ்கில்டு டிபிஏவா நீங்க இருக்கிற மாதிரியும், நல்ல கான்ஃபிடென்டா இருக்க மாதிரியும் காட்சிப்படுத்தி பாருங்க. இது வந்து விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபீல் பண்ணி பாருங்க. இது சம்பந்தமா நிறைய தேடுவீங்க, படிப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க, ப்ராக்டிஸ். இலக்கு கோல் வந்து அச்சீவ் ஆன மாதிரி அந்த மொமெண்ட்ல ஃபீல் பண்ணி பாருங்க. டிசிப்ளின் பிளஸ் ப்ராக்டிஸ் ஈக்குவல் டு டிபிஏ சக்சஸ். இது ரெண்டும் கூடவே பிறந்தது. இது கண்டிப்பா வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நீங்க கூடவே கொண்டு போகும் பொழுது கண்டிப்பா இது இல்லாம இருக்காது. ஐ ஹோப் ஐ டெலிவர் மை பெஸ்ட். வர்ற ஃப்ரைடே பார்ப்போம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து 13th கிளாஸ் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நான் நோட்ஸ் ஷேர் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நோட்ஸை பாருங்க, செஞ்சு பாருங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸ் இந்த ஏரியா போயிடலாம். இதுல யாராவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிட்டு இந்த ஏரியா போயிடலாம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். கீப் அப்ஸ்கில்லிங். உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்கிட்ட பிங் பண்ணி இல்லை ஆடியோ மெசேஜோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு இந்த மாதிரி நான் ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படுது, ஹெல்ப் பண்றீங்களான்னு கேளுங்க. ஒருவேளை உங்க அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராலையும் முடியல அப்படின்னா யூ கேன் ரீச் மீ, என்கிட்ட கேளுங்க. கம்பெனில நீங்க ஒரு டீம் ஒர்க்கா பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அக்கௌண்டபிலிட்டி ரோலே இந்த மாதிரி ஒரு சினாரியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களாலையும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.